अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपगदामह्यं ददाति स्वपदान्तिकं। वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपदाकमलं श्रीगुरून् वैष्णवां च श्रीरूपं साक्षात् सगणरघुनाथान्वितं तं सजीवं सात्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादान् सगणललिता श्रीविशाखान्वितां स हे कृष्णा करुणा सिन्धु दीनबन्धो जगत्पते कोपे स गोपिका कान्त राधा कान्त नमोऽस्तुते। तप्त काञ्चन गौरांगी राधा वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। श्रीकृष्ण चैतन्य प्रभु नित्यानन्द श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्त वृंदा हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदुर्जयमुदीरयेत् नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवया भगवति उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टिकी। मुखं करोति वाचालं पुङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे गुरुं दीनतारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्य ईश्वरम्। ॐ नमो भगवते वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। हरे कृष्ण माताजी, प्रणाम माताजी, प्रणाम। பார்ப்பதம் இரண்டாவது காண்டம் 7வது அத்தியாயம் பதம் 37 கரெக்ட்டுங்களா? ஆமாங்க. ஓகேங்க. His Divine Grace Bhakti Vedanta Swami Srila Prabhupada ki Jai. Deva Dvisham Nikama Vartamani Nishtitanam Ubir Malena Vihida Biratrusya Durbi Lokan Knadamati Vimoham Adipralobam Vesham Vidaya Bahu Bhashyada Badarmyam. ஹரே கிருஷ்ணா. நானே படிக்கிறீங்களா மதிஜி? படிங்க மதாஜி. ஹரே கிருஷ்ணா. நாத்திகர்கள் விஞ்ஞான பூர்வமான வேத அறிவை நன்கு கற்றறிந்த பின் மிக பெரும் விஞ்ஞானியான விஞ்ஞான மயனால் சிறந்த முறையில் கட்டப்பட்ட மயன்றது தேவலோக சிற்பி. ஓ சரி சரி. விஞ்ஞான மயனால் சிறந்த முறையில் கட்டப்பட்டு தயாரிக்கப்பட்ட விண்வெளி கப்பலில் அமர்ந்து கண்களுக்கு புலப்படாதவாறு ஆகாயத்தில் பறந்து வெவ்வேறு கிரகவாசிகளை நாசப்படுத்துவார்கள். அப்போது பகவான் புத்தராக தோன்றி கவர்ச்சியாக உடையுடுத்தி தம்மை அலங்கரித்துக் கொள்வதன் மூலமாக அவர்களின் மனங்களை குழம்பச் செய்து கீழான சமய கொள்கைகளை பற்றி பிரச்சாரம் செய்வார். பொருளுரை: பகவான் புத்தரின் இந்த அவதாரம் தற்போதைய வரலாற்றில் நாம் பெற்றுள்ள அதே புத்தர் அவதாரம் அல்ல. ஜீவ கோஸ்வாமிக்கு இணங்க இப்பதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள புத்தர் அவதாரம் வேறொரு கலியுகத்தில் தோன்றியவராவார். ஒரு மனுவின் வாழ்நாளில் 72க்கும் அதிகமான கலியுகங்கள் வருகின்றன. அவற்றில் ஒரு கலியுகத்தில் இங்கு குறிப்பிடப்பட்டுள்ள புத்தர் தோன்றுவார். மக்கள் மிகவும் உலகாயுதமானவர்களாக இருக்கும் பொழுது புத்த பகவான் அவதரித்து பொது அறிவை கொண்ட சமய கொள்கைகளை பரப்புகிறார். இந்த அகிம்சை கொள்கையானது உண்மையில் ஒரு மத கொள்கை அல்ல. ஆனால் உண்மையான சமய ஈடுபாடு உள்ளவர்களுக்கு இது ஒரு முக்கியமான இயல்பாகும். எந்த மிருகத்திற்கும் அல்லது ஜீவராசிக்கும் தீங்கு விளைவிக்க கூடாது என்று இக்கொள்கை அறிவுறுத்துவதால் இது ஒரு சமயோகித மத கொள்கையாகும். இத்தகைய தீங்கிழைத்தலால் தீங்கை செய்தவனுக்கே இத்தீங்கிற்கு சமமான தீங்கு விளையும். ஆனால் அகிம்சையின் இக்கொள்கைகளை கற்பதற்கு முன் இருவேறு கொள்கைகளை ஒருவன் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒன்று அடக்கம், மற்றது கர்வம் கொள்ளாமை.
ஒருவன் அடக்கமுள்ளவனாகவும் கர்வம் கொள்ளாதவனாகவும் இருந்தாலன்றி அவனால் தீங்கற்றவனாகவும் மூர்க்கத்தனம் அற்றவனாகவும் மாற முடியாது. மூர்க்கத்தனத்தை கைவிட்ட பின் பொறுமையையும் எளிமையையும் ஒருவன் பயில வேண்டும். அத்துடன் மத பிரச்சாரகர்களுக்கும் ஆன்மீக தலைவர்களுக்கும் மரியாதை செலுத்த வேண்டும். மேலும் புலனடக்கத்தை பயிலுதல், குடும்பம் மற்றும் வீட்டின் மீதுள்ள பற்றை துறக்க பயிலுதல் மற்றும் பகவானிடம் பக்தி தொண்டை மேற்கொள்ளுதல் போன்றவற்றையும் ஒருவன் பின்பற்ற வேண்டும். முடிவான நிலையில் ஒருவன் பகவானை ஏற்று அல்லது அவரது பக்தனாக மாற வேண்டும். இல்லையெனில் மதமே இல்லை, சமய கொள்கைகளின் மைய பொருளாக பகவான் இருக்க வேண்டும். இல்லையெனில் சாதாரண ஒழுக்க விதிகள் கீழான சமய கொள்கைகள் மட்டுமே ஆகும். இது உப தர்மம் அல்லது இரண்டாம் தரமான சமய கொள்கை என்று பொதுவாக அறியப்படுகிறது. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. அப்ப இங்க புத்த பகவானுடைய அவதாரம் பற்றி நம்மளுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்ப புத்த பகவான் எதற்காக தோன்றினார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, தர்மம் சீர்குலைந்து அங்க உயிர்கொலைகள் நிறைய நடைபெறுது. இப்ப பிராமணர்கள் பாத்தீங்கன்னா வேத கொள்கையின்படி அவங்க மிருகங்களை பலியிடலாம். மிருகங்களை பலியிட்டு அந்த மாமிசத்தை அவர்கள் உண்ணலாம் அப்படின்னு வேதங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. அப்ப என்ன பண்ணாங்க, ஒரு சமயம் பிராமணர்கள் நாவின் ருசிக்கு அடிமையாகி மிருகங்களை அதிகமா யாகத்துல பலியிட தொடங்கிட்டாங்க. இப்ப பிராமணர்களே தவறு செய்ய தொடங்கிட்டாங்கன்னா மத்த மக்களை பத்தி கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா நிறைய மிருகவதை நடைபெற்றது ஒரு காலகட்டத்துல. அப்போ மக்களுக்கு உயர்ந்த பகுத்தறிவை கொடுக்கணும் அப்படின்னா அந்த சமயத்துல முடியாது. ஏன்னா ரொம்ப அடித்தளத்துல இருக்கிற மக்களுக்கு சாதாரண தர்மமே என்னன்னு தெரியாதப்போ உயர்ந்த தர்மமான பரதர்மத்தை எப்படி உபதேசிக்கிறது? அதனால பகவான் என்ன பண்ணானா, புத்தரா அவதரித்து மக்களுக்கு சாதாரண கொள்கைகளை, உண்மையே பேச வேண்டும், நீங்க தர்மத்தை கடைபிடிக்கணும், உயிர்களை கொல்லக்கூடாது, ஆசையே துன்பத்திற்கு காரணம், இந்த மாதிரி அடிப்படை விஷயங்களை சொல்லி தந்தார். இப்ப அடிப்படை விஷயங்களை போதிக்காம உயர்ந்த தர்மத்தை, பரோ தர்மம், சாவை பும்சாம் பரோ தர்மம் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் அவர் சொல்ல முடியாது. அந்த பிலாசபி எல்லாம் அந்த இடத்துல பேச முடியாது. ஏன்னா உங்களுக்கு 12th ஸ்டாண்டர்ட் நாலேஜ் கிடைக்கணும்னா ஃபர்ஸ்ட் ஏபிசிடி தெரியணும், எல்கேஜி யூகேஜி. அந்த பேசிக் அறிவே இல்லாம உங்களுக்கு 12th ஸ்டாண்டர்ட் புக் எடுத்து மேத்தமேட்டிக்ஸ் அல்ஜிப்ராலாம் போட்டு சொல்லி கொடுத்தா யாருக்கும் ஒன்றும் புரியாது. அப்ப என்ன பண்ணாருன்னா, ஒரு காலகட்டத்தில் ரொம்ப அடித்தளத்தில் இருந்த மக்களை மேல கொண்டு வர்றதுக்காக அவர் புத்தராக அவதரித்து சாதாரண தர்மங்களை போதித்தார். நம்மளுக்கு ஸ்வதர்மம், பரோ தர்மம்னு ஒண்ணு இருக்கு. என்னன்னா, அது பகவான் ஜீவேன சுரூபகய கிருஷ்ணேர நித்யதாஸ். உடனே இதை சொன்னா யாரு ஏத்துக்குவா? நான் தாசனா, நான் எதுக்கு பகவானுக்கு வேலை செய்யணும்? ஏன்னா இது ஜட கண்ணோட்டத்தில் அவங்க என்ன நினைக்கிறாங்க, தான் உடல் அப்படின்ற உடல் ஸ்தலத்துல இருந்து எல்லாவற்றையும் அவங்க யோசிக்கிறாங்க. அதனால அவங்களால பரோ தர்மத்தை புரிஞ்சுக்கவே முடியாது. அப்ப புத்தராக அவதரித்து அவர் சாதாரண தர்மங்களை, உயிர்களை கொல்லக்கூடாது, அதெல்லாம் போதிச்சார். பொது அறிவை கொண்ட சமய கொள்கைகளை அதனால பரப்புறாரு. புத்த கொள்கையானது உண்மையில் ஒரு மத கொள்கை கிடையாது. ஏன்னா அவர் வேதங்களையும் நிராகரிக்கிறார். எந்த மிருகங்களுக்கும் தீங்கு செய்யக்கூடாதுன்னு சொல்றார். அதாவது அடக்கம், கர்வம், கொள்ளாமை ரெண்டுமே வேணும். அடக்கமா இருக்கணும், கர்வமும் கொள்ளக்கூடாது. அவன் தீங்கற்றவனாகவும் மூர்க்கமற்றவனாகவும் மாற முடியாது இல்லைனா. அப்ப மூர்க்கத்தனத்தை கைவிட்ட பின்னாடி பொறுமையும் எளிமையும் பயிலணும். அத்துடன் மத பிரச்சாரர்களுக்கும் ஆன்மீக தலைவர்களுக்கும் மரியாதை செலுத்த வேண்டும். ஏன்னா இதுதான் இங்க ரொம்ப மைனஸா இருக்கு. மத பிரச்சாரம் அப்படிங்கிறதே கிடையாது. அப்போ போலி மத பிரச்சாரம் நிறைய நடக்குது. ஆன்மீக தலைவர்கள் யாரும் உண்மையானவர்களா இல்ல, ரொம்ப அரிதாக. ஸ்ரீல பக்தி வேதாந்த சுவாமி, ஸ்ரீல பிரபுபாதர் மாதிரி இருக்கிறவங்க ரொம்ப அரிது. ஏன்னா ஆன்மீக கொள்கைகளை பரப்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேதத்தில் இல்லாத கொள்கைகளை பொய்யாக பிரச்சாரம் பண்றது நிறைய ஆன்மீக தலைவர்கள் இருக்காங்க. நான் தான் பகவான், அம்மா பகவான், அப்பா பகவான் அப்படின்னு சொல்லிட்டு ஏராளமான பேர் இருக்கிறாங்க. ஆனா உண்மையான ஆன்மீக தலைவர்கள்
மத பிரச்சாரர்களுக்கு மரியாதை செலுத்த வேண்டும். ஆனா அதுக்கு ஐடென்டிஃபை பண்ணணும். தெளிவான கண் கொண்டு, சாஸ்திர சக்ஷு, தெளிவான கண் கொண்டு பார்த்தா மட்டும்தான், சாஸ்திரத்தின் கண் கொண்டு பார்த்தா மட்டும்தான் உண்மையான மத தலைவர்கள் யாருங்கிறது புரியும். இல்லைன்னா போலியான சாமியார்கிட்ட நிறைய பேர் சரணடைஞ்சு எனக்கு பேப்பர் எல்லாம் பாக்குறோம். இவங்க கிட்ட போய் பூஜை பண்ணாங்க, அவங்க கிட்ட போய் பூஜை பண்ணாங்க, பெண்களை கற்பழித்தார்கள் அப்படின்னு நிறைய தவறான தகவல்கள் எல்லாம் தவறான நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்குது. ஏன்னா பொய்யாக மக்கள் என்ன பண்றாங்கன்னா, இந்த ஜட ரீதியாக ஜடத்தை அனுபவிப்பதற்காக, ஆன்மீகம் அப்படின்னா அவங்க நினைச்சுக்கிறாங்க நினைச்சதெல்லாம் கிடைச்சா அதுதான் ஆன்மீகம். அப்ப அது வியாபாரங்கிறது அவங்களுக்கு புரியல. கடவுளிடம் வியாபாரம் பண்றதுக்காக நாம இங்க இல்ல, கடவுளிடம் அன்பு வளர்த்துக் கொள்வதற்காக நாம இங்க இருக்கிறோம். கடவுளிடம் அன்பை வளர்த்துக் கொள்ள வேண்டும். அதுதான் தூய பக்தி தொண்டு. அன்பு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா கீழ் மட்டத்துல இருந்து ஒரு பிராணிகளுக்கு இருக்குது, நாய்க்கு இருக்குது, ஒரு எறும்புக்கும் இருக்குது, ஒரு காக்கா கூட்டத்துக்கு இருக்கு. ஒரு காக்கா செத்துது அப்படின்னா பாத்தீங்கன்னா நீங்க கூட்டமா எல்லா காக்காவும் வந்து அந்த இடத்துல கா 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 கான்னு கத்திட்டு இருக்கும். அப்போ ஒரு நாய் தன்னுடைய குட்டிய என்னைக்கும் பாசமா வளர்க்கறத நாம பார்த்திருக்கோம். இந்த மாதிரி எல்லா மிருகங்களும் பாசத்தோட இருக்கு. அடிப்படை வந்து சின்ன உயிரினத்துல இருந்து பெரிய யானை வரைக்கும் அன்பு அப்படிங்கிறது இருக்கு. அப்போ பகவான்கிட்ட நம்ம இருக்கிற அந்த அன்பு தான் இங்க வந்து ஜட ரீதியாக அது ரிஃப்ளெக்ட் ஆகுது. சோ அன்பு என்கிறது ஒரு அடிப்படை. ஒரு உயிர்வாளிக்கும் இன்னொரு உயிர்வாளுக்கும் அன்பு பரிமாற்றம் அப்படிங்கிறது இருக்கிறது. அப்போ ஒரு உயிர்களை கொல்லாமை அப்படின்னா எல்லா ஜீவராசிகளுக்கும் இங்கு வாழ்வதற்கு உரிமை இருக்கின்றது. எல்லாமே பகவானுடைய அங்கம். அப்போ ஒரு உயிர்வாளியோட வாழ்க்கை அந்த ஒவ்வொரு ஜென்மமும் எடுத்து 84 லட்சம் பிறவிகள் எடுக்கிறப்போ அந்த பரிமாண வளர்ச்சியில யாரும் தடை செய்வதற்கு உரிமை கிடையாது. எந்த உயிரையும் நாம் கொள்ளுவதற்கு உரிமை கிடையாது. இதைத்தான் புத்தர் போதிக்கிறார். அடுத்தது பதம் 38. யர்ஹி ஆலயேஷு அபிசதாம் ந ஹரே கதாஸ்யு பாசண்டினோ த்விஜ ஜனாம் விருஷலா நிருவிதேவா ஸ்வாஹா ஸ்வதா வசிஷ்டிதி ஸ்ம கிரோ ந யத்ர சாஸ்தா பவிஷ்யதி கலேர் பகவான் யுகாந்தே. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பிரணாப்ஸ் மாதாஜி. நான் படிக்கிறேன் மாதாஜி. வீடு ஷிஃப்டிங் ஆயிட்டு மாதாஜி, அதனாலதான் கொஞ்சம் கிளாஸ் எல்லாம் அட்டன் பண்ண முடியல மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. படிங்க மாதாஜி. அதன் பின் கலியுகத்தின் இறுதியில் 3 உயிர் பிரிவுகளை சேர்ந்த பெயரளவிலான முனிவர்கள் மற்றும் மரியாதைக்குரிய மேன்மக்களின் வசிப்பிடங்களிலும் கூட பகவானை பற்றிய விஷயங்கள் பேசப்படாது. அப்பொழுது சூத்திர வகுப்பிலிருந்து அல்லது அவர்களை விட கீழான வகுப்பிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படும் மந்திரிகளின் கைகளுக்கு ஆட்சி மாற்றப்பட்டுவிடும். யாகத்தை பற்றிய உன் விவரங்களை யாருமே அறிந்திருக்க மாட்டார்கள். அச்சமயத்தில் பகவான் அனைவரையும் தண்டிக்கும் பரம அதிகாரியாக தோன்றுகிறார். பொருளுரை. கலியுகம் என்றழைக்கப்படும் இந்த யுகத்தில் இறுதி கட்டத்தில் நிகழப்போகும் மிக மோசமான சூழ்நிலைகளுக்கு உரிய அறிகுறிகள் இங்கு கூறப்பட்டுள்ளன. அத்தகைய சூழ்நிலைகளின் சாரம்சமாக இருப்பது இறையுணர்வற்ற தன்மையாகும். ஞானிகளும் சமூக அமைப்பின் உயர் வகுப்பினர்களும் பொதுவாக த்விஜ ஜனங்கள் அல்லது பிராமணர்கள் எனப்படுகின்றனர். இவர்களும் நார்த்தீகராக மாறிவிடுகிறார்கள் என்பதால் பொதுவாக அனைவருமே பகவானின் புனித நாமத்தை கூட அறவே மறந்து விடுவார்கள். அவரது செயல்களை பற்றி கூற என்ன இருக்கிறது? புத்தி நுட்பமுடைய பிரிவினர் சமூக பிரிவினர்களின் இலக்கை வழியமைத்து கொடுக்கின்றனர். நிர்வாகிக்கும் வகுப்பை சேர்ந்தவர்கள் சமூகத்தின் சட்டத்துக்கும் ஒழுங்குமுறைக்கும் வழிகாட்டிகளாக உள்ளனர். உற்பத்தி செய்யும் பிரிவினர் சமூகத்தின் பொருளாதார முன்னேற்றத்திற்குரிய வழிகாட்டிகள் ஆவார். மேற்குறிப்பிட்ட சமூகத்தின் 3 உயர் வகுப்பினர்கள் பரமபுருஷனை பற்றிய அறிவியல் பண்டிதம் பெற்றவர்களாக இருக்க வேண்டும். பகவானின் பெயர், குணம், லீலைகள், பரிவாரம், உடைமைகள் மற்றும் சொரூபங்கள் ஆகியவற்றை அவர்கள் உண்மையாக அறிந்திருக்க வேண்டும். சமூகத்தில் உள்ள ஞானிகளும் உயர் வகுப்பினரும் கிருஷ்ண விஞ்ஞானத்தில் அல்லது தத்துவ ஞானத்தில் அவர்களுக்குள்ள அறிவின் விகிதத்திற்கேற்ப தீர்மானிக்கப்படுகின்றனர். பிறப்புரிமையாலோ அல்லது ஜட அந்தஸ்துகளாலோ அல்ல. கிருஷ்ண விஞ்ஞானத்தை பற்றியும் அறிவும் பக்தி தொண்டின் அனுபவம் அறிவும் இல்லாத இத்தகைய அந்தஸ்துகளை
பிராணங்களின் மீதுள்ள அலங்கரிப்புகளாக கருதப்படுகின்றன. சமுதாயத்தின் இத்தகைய அலங்காரம் செய்யப்பட்ட பிணங்கள் அளவுக்கு அதிகமாக பெறும்பொழுது மனிதரின் முன்னேற்றம், அமைதி கொண்ட வாழ்வின் ஒருங்கிணைப்புகள் பெருகுகின்றன. சமுதாயத்தின் உயிர் பிரிவை சேர்ந்தவர்களிடையே உள்ள தேர்ச்சி குறைவாக இருப்பதால் அவர்கள் இத்விஜ ஜனங்கள் என்று அழைக்கப்படும் தகுதியை இழந்துவிட்டனர். இத்விஜா ஜனமாக அல்லது பிறப்பெய்தியவனாக இருப்பதன் முக்கியத்துவம் இப்பெரும் இலக்கியத்தின் பல இடங்களில் விளக்கப்பட்டுள்ளது. ஆண் பெண் புனருச்சினால் அளிக்கப்படும் பிறப்பு மிருக பிறப்பு என்று அழைக்கப்படுகிறது என்பது இங்கு மீண்டும் ஒருவனுக்கு ஞாபகமூட்டப்படுகிறது. ஆனால் அத்தகைய மிருகத்தனமான பிறப்பு எவ்வித ஆன்மீக பயிற்சியும் இல்லாமல் உண்பது, உறங்குவது, தற்காத்துக் கொள்வது மற்றும் உடல் உறவு கொள்வது ஆகிய மிருகத்தனமான கொள்கைகளை ஆதாரமாக கொண்டு வாழ்வு சூத்திரனின் வாழ்வு அல்லது இன்னும் தெளிவாக அநாகரிகமான வாழ்வு எனப்படுகிறது. கலியுகத்தின் ஆட்சி அநாகரிகமான கிருஷ்ண உணர்வற்ற தொழிலாளர் பிரிவின் கைக்கு மாற்றப்படும் என்று இங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனால் தேவர்கள், அரசாங்க அதிகாரிகள், விருஷசாலர்களாக அநாகரிகமான தாழ்ந்த பிரிவினராக இருப்பார்கள். அநாகரிகமான தாழ்ந்த வகுப்பினால் நிரப்பப்பட்டுள்ள ஒரு மனித சமுதாயத்தில் எந்த அமைதியும் செழுமையும் எதிர்பார்க்க முடியாது. இத்தகைய அநாகரிகமான சமூக மிருகங்களின் நடவடிக்கை ஏற்கனவே செயலுக்கு வந்துவிட்டன. மேலும் இதை கருத்திற்கொண்டு கிருஷ்ண உணர்வை பற்றிய விஞ்ஞானத்தில் பயிற்சி பெற்ற பிராமணர்கள் கொள்கைகளை அறிமுகப்படுத்துவதன் மூலமாக சமூக பிரிவை சீர்படுத்த முயற்சி வேண்டியது மக்கள் தலைவர்களின் கடமையாகும். ஸ்ரீமத் பாகவத்தின் நற்பண்புகளை உலகமெங்கும் பரப்புவதன் மூலமாக இதை நிறைவேற்ற முடியும். மனித சமுதாயம் இழிவடைந்த நிலையில் இருக்கும் பொழுது கல்கி அவதாரமாக பகவான் அவதரித்து கருணையின்றி எல்லா அசுரர்களையும் கொன்று விடுகிறார். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி சொல்லுங்க மாதாஜி. எத்தனாவது ஸ்லோகம் மாதாஜி? 7வது காண்டத்துல சாரி 2வது காண்டத்துல அத்தியாயம் 7 பதம் 39 38 இப்ப பாக்குறோம். ஹரே கிருஷ்ணா. அப்போ கலியுகத்துல 3 உயர் பிரிவுகளைச் சேர்ந்த பெயரளவான முனிவர்கள் மற்றும் மரியாதைக்குரிய மேன்மக்களின் வசிப்பிடங்களும் கூட பகவானை பற்றிய விஷயங்கள் பேசப்படாது. அப்ப கலியுகம் ரொம்ப மோசமான யுகம். இருக்கிற 4 யுகங்கள்ல சத்தியுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம். இது சதுர்யுகங்கள்ல 4 யுகங்கள் இருக்கின்றது. இந்த கலியுகத்தின் தன்மை மிக மோசமா இருக்கும். மக்கள் எல்லாம் எப்படி இருப்பாங்கன்னா, பிரேயானால் அல்பாயுசக சப்பிய கலாவஸ்மின் யுகே ஜனாக மந்தாக சூமந்த மதையோ மந்த பாக்கியகி உபத்ருதக அப்படின்னு தொல்லை நிறைந்தவர்களாக, மந்த புத்தி உடையவர்களாக, சண்டை பிரியர்களாக, அல்ப ஆயுசு உடையவர்களாக, இப்படி பெரும்பான்மையான குற்றங்கள் நிறைந்த உலகம் தான் இந்த கலியுகம். அப்ப இந்த கலியுகத்துல இந்த 3 பிரிவினர்கள், வர்ண ஆசிரமம், 4 வர்ணம் 4 ஆசிரமம் இருக்கு. அந்த 4 வர்ணத்துல பிராமணர், சத்திரியர், வைசியர் இவங்கெல்லாம் மேன்மக்கள். அப்ப இந்த சூத்திரர்கள் எப்பவுமே தமோ குணத்துல இருக்கிறதுனால இந்த 3 பிரிவினருக்கும் அவங்க சேவை செய்ய வேண்டும். அப்ப இந்த 3 பிரிவினர்களும் பகவானை பற்றி அறிந்திருக்க வேண்டும். எப்பொழுதும் அவங்க ஆன்மீக அறிவுல சிறந்து விளங்கணும். அதுவும் பிராமணர்கள் மிக மிக உயர்ந்த நிலையில இருக்கிறாங்க. ஏன்னா பிரம்மனை அறிந்தவர்கள் தான் பிராமணர்கள். அப்ப அந்த மதிநுட்பம் உடைய பிரிவினரான பிராமணர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, சமுதாயத்தை நல்ல வழி அமைச்சு கொடுப்பாங்க சமுதாயத்துக்கு. ஏன்னா அவங்க வேதங்களை எல்லாம் நல்லா படிச்சு நல்லா அறிந்தவர்களா இருக்கிறதுனால வேத கட்டளையை நிறைவேற்றுவதற்கு மக்களுக்கு உதவி செய்வாங்க. அவங்க யாரும் பிறரிடம் பணத்தை எதிர்பார்த்து கையேந்த கூடாது. பிராமணர்கள் எப்பவுமே தானியங்களை பிஷையாக பெற்று அதுலதான் வாழ்க்கை நடத்துவாங்க. இந்த காலத்துல கிடையாது. அப்ப பிராமணர் அப்படின்னா அவங்களுக்கு நிறைய கட்டுப்பாட்டு விதிகள் இருக்கிறது. அவங்க வேதங்களை பயில வேண்டும். அவங்க பட்டன, பாடன, யஜன, யாஜன, தான, பரிக்கிரம அப்படின்னு சொல்லி 6 விதமான கொள்கைகள் இருக்கு. அவங்க நன்கு அந்த வேத அறிவை கற்று அதை அடுத்தவர்களுக்கு சொல்லித்தரும் ஆசிரியர்களாக இருக்க வேண்டும். பட்டன, பாடன, யஜன, யாஜன அவர்கள் தேவர்களை எவ்வாறு வழிபடுவது என்பதை அறிந்திருக்க வேண்டும், தகுதியுள்ளவர்களாக இருக்க வேண்டும்.
அப்ப அந்த தேவ வழிபாட்டை எவ்வாறு செய்வது என்பதை பிறருக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். யஜன யாஜன. தான அப்படின்னா பிறருக்கு தானம் கொடுக்க வேண்டும். அந்த தானத்தை பெற தகுதியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். தானம் வாங்குறது மட்டும் இல்லாம அந்த தானத்தை அவங்க எப்பவுமே ஒரு நாளைக்குரிய அந்த தானியங்களை மட்டும்தான் வச்சிருக்கணும். அவங்க அதை கூட சேர்த்து வைக்க கூடாது அடுத்த நாளுக்கு வேணும்னு சொல்லி. அவ்வளவு ஒரு தியாகம், எளிமை கொண்டவர்களாக இருக்க வேண்டும். பகவத்கீதையில கூட நம்ம பார்த்திருக்கோம் பிராமணர்களோட தகுதி என்ன அப்படின்னு. அப்ப இந்த மாதிரி 3 பிரிவினர்கள்ல நிர்வகிக்கும் வகுப்பு சேர்ந்தவர்கள், அதாவது 2வது பிரிவு சத்திரியர்கள், அவங்க சட்டம் ஒழுங்கை காப்பாத்தணும். 3வது பிரிவான சத்திரியர்கள், அப்புறம் வைசியர்கள் என்ன பண்ணணும்னா தானியங்களை உற்பத்தி விவசாயம் செய்யறது, தானியங்களை உற்பத்தி பண்றது, பசுக்களை பராமரிப்பது, வியாபாரம் செய்வது. வியாபாரம் செய்து அவங்க வரியை செலுத்த வேண்டும் அரசாங்கத்திற்கு. அதன் மூலமா அரசாங்கம் குடிமக்களை காப்பாற்றும். இந்த மாதிரி நிறைய கொள்கைகள் இருக்கு. அப்ப இங்க இந்த 3 பேருமே பகவானின் மாதாஜி கட்டாயிடுச்சு. அதுக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கும்போது சத்திரியர்கள், அதுக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கும்போது வைசியர்கள், அதுக்கும் தாழ்ந்து இறை உணர்வே இல்லாதவங்க தமோ குணத்தில் இருக்கும் சூத்திரர்கள். அப்ப இந்த கலியுகத்துல பாத்தீங்கன்னா யாருக்குமே அவ்வளவு இறை உணர்வு கிடையாது. இறை உணர்வு அப்படிங்கிறது பெயரளவு, தோற்றத்தில் மட்டும். ஏன்னா பட்டை போட்டுக்குவாங்க, இல்லைன்னா நாமம் போட்டுக்குவாங்க. இந்த மாதிரி அவங்க இறை உணர்வு என்பது எவ்வாறு சாஸ்திரப்படி வாழ்க்கை நடத்துவது, இறைவனை எவ்வாறு அடைவது, அவரது நாமம் ரூபம் புகழ் போன்றவற்றை எவ்வாறு விவாதிப்பது, தூய பக்தர்களோட சங்கம் எடுப்பது, இதெல்லாம் தெரியாது. வெறுமனவே கோயிலுக்கு போவாங்க, சடங்குகள் செய்வாங்க, அங்க பிரார்த்தனை பண்ணுவாங்க. எனக்கு ஒரு காரியம் நடந்தா நான் 10 தேங்காய் உடைக்கிறேன், நான் 20. ஏன்னா பகவானுக்கு தேங்காயே இல்ல பாரு. பகவான் தான் அனைத்திற்கும் காரணம். அவர்தான் எல்லாம், அவர்கிட்ட இருந்தா எல்லாமே வருது. அப்ப பகவான்கிட்ட இருந்து எல்லாமே வாங்கிட்டு அவருக்கு 10 தேங்காய் கொடுக்கறத அவன் பெருசா நினைக்கிறான். இது ரொம்ப அற்ப புத்தி உள்ள ஒரு மானுட ஜென்மம். ஏன்னா மானுட ஜென்மம் துர்லபம். அப்ப இந்த த்விஜ ஜனம் அப்படின்னா இரு பிறப்பை எய்தியவர்கள். ஒரு பிறப்பு தாய் தந்தையரால் கொடுக்கப்படுது, இன்னொரு பிறப்பு குருவால கொடுக்கப்படுது. குருவால கொடுக்கப்படும் பிறப்பு அப்படிங்கிறது தீட்சை வாங்கிறது. அதான் பிராமணர்கள் பூநூல் போடுவாங்க. அப்ப 2வது பிறப்பு குருவால கொடுக்கப்படுது. அப்ப குரு தாயாகவும் இருந்து அரவணைப்பார், தந்தையாகவும் இருந்து கண்டிப்பார், குருவாகவும் இருந்து ஞானத்தை உபதேசம் செய்வார். எல்லா விதத்திலையும் அவர் நாம போய் சேர்ற வரைக்கும், பகவான்கிட்ட போய் சேர்ற வரைக்கும் அவர் பொறுப்பேத்துக்கிறார். ஒரு தீட்சை என்பது சாதாரண விஷயம் கிடையாது. தீட்சை கொடுத்தாக்கா அந்த குரு அந்த ஜீவராசிக்கு எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அதை கடைத்தேற்றுவதற்காக கூடவே வர்றார். அப்ப இந்த 2வது பிறப்பு த்விஜ பிறப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. வாழ்நாள்ல ஒவ்வொருவரும் எய்த வேண்டிய ஒரு முக்கியமான சடங்கு அது. இல்லைன்னா ஆண் பெண் புணர்ச்சியால் அளிக்கப்படும் பிறப்பு மிருக பிறப்பு அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது உண்ணுவது, உறங்குவது, தற்காத்து கொள்ளுவது, உடலுறவு கொள்ளுவது, இதெல்லாம் மிருகங்கள் மட்டும்தான் செய்யும். அப்ப மனிதனா பிறந்துட்டு ஆன்மீக அறிவை வளர்த்து கொள்ளாமல், ஆன்மீக ஞானம் இல்லாமல் ஒருவன் இதையே செய்து கொண்டிருந்தான் என்றால் அவன் மிருகமாக கருதப்படுகிறான். உடல் மட்டும்தான் பார்த்தா மனித உருவம், ஆனா உள்ள உணர்வு எப்படி இருக்கு? மிருகத்தோட உணர்வு. இப்படித்தான் 95% மக்களுக்கு மேல, 99னே சொல்லலாம், இதுலதான் இருக்காங்க. உண்ணுவது, உறங்குவது, உடலுறவு கொள்ளுவது, தற்காத்து கொள்ளுவது. அவங்களுக்கு ஆன்மீக அறிவு, ஞானத்தை வளர்த்துக்கிறதுக்கு நேரமே கிடையாது. கேட்டாக்க எங்களுக்கு நேரம் இல்லைங்க, நாங்க அங்க போகணும். சில போலியான கொள்கைகள், சாஸ்திரத்திற்கு புறம்பான கொள்கைகள் எல்லாம் அவங்களே வளர்த்துக்குவாங்க. உழைப்பே கடவுள், செய்யும் தொழிலே தெய்வம், இப்படின்னு எல்லாம் விதாண்டங்கள் பண்ணுவாங்க.
அப்போ கண்ணை மூடிட்டு பூனை கண்ணை மூடிட்டு உலகம் இருட்டு அப்படிங்கிற மாதிரி இவங்க எல்லாம் இதையே பேசிட்டு இருப்பாங்க. ஆனா இவங்க பேசுறதுல எந்த ஒரு நியாயமும் கிடையாது. ஆனா அதுலயே தர்க்கம் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ இந்த கிருஷ்ண உணர்வை பற்றிய விஞ்ஞானத்தில் பயிற்சி பெற்ற பிராமண கொள்கைகளை அறிமுகப்படுத்துவதன் மூலமாக சமூக பிரிவை சீர்திருத்த முயற்சிக்க வேண்டியது மக்களோட தலைவர்கள் கடமை. ஏன்னா அன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நர தேவர்கள். நர அப்படின்னா மனிதன், தேவன் அப்படின்னா மனிதர்களுக்குள்ள தேவன். யாருன்னா அரசன். அரசன் பகவானோட பிரதிநிதியாக இருந்தான், வாழும் கடவுளாக எல்லாராலையும் போற்றப்பட்டான். அப்ப அரசன் சொல்றதுதான் சட்டம். அவனை கடவுளாக போற்றினார்கள். ஏன்னா அரசன் பகவானால அதிகாரம் கொடுக்கப்பட்டவர். அந்த அரசன் கையில தான் அவர் எல்லா ஆன்மீக அறிவையும் கொடுத்திருந்தார். அப்போ ஒரு அரசனானவன் மக்களை நல்வழிப்படுத்தி அவங்கள பகவான்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற ஒரு பொறுப்பை அன்னைக்கு எடுத்திருந்தாங்க. அதனால ராஜாக்கள் எல்லாம் ராஜராகவும் இருந்தாங்க, ராஜாக்களாகவும் இருந்தாங்க, ரிஷிகளாகவும் இருந்தாங்க, ராஜ ரிஷிகளா இருந்தாங்க. இதுக்கு நாம பார்த்திருப்போம் தசரத மன்னர், நிறைய மன்னர்கள் இந்த மாதிரி இருந்திருக்காங்க. ஜனகர், பின்ன ஸ்ரீ ராமச்சந்திரர், ஹரிச்சந்திரன், இந்த மாதிரி நிறைய மன்னர்கள் பாத்தீங்கன்னா மக்களை நல்வழி காட்டினாங்க. இதன் மூலமா மக்களுக்கு நல்லது பண்ணாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கிற அரசாங்கம் இன்னைக்கெல்லாம் ஜனநாயக ஆட்சி, மக்களால் மக்களைவே தேர்ந்தெடுக்கிறது. அப்ப முக்குணத்தினால் சலனமடைந்திருக்கும் மக்களுக்கு யாரை தேர்ந்தெடுக்கிறதுன்னு எப்படி தெரியும்? சரி, யாராவது ஒருத்தர் தேர்ந்தெடுப்பாங்க. யாராவது ஒருத்தர் இலவசமா நாங்க மிக்சி தரோம், கிரைண்டர் தரோம், டிவி தரோம், இந்த மாதிரி இலவசமா தரோம், உங்களை சோம்பேறிகளாக்குறோம், உங்களுக்கு வாழ்க்கையில அதுதான் கொள்கை அப்படின்னு நினைச்சு அதை கொடுக்குறாங்க. இதே பகவத்கீதை தரோம், பாகவதம் தரோம், நீங்க எல்லாம் படிங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஓட்டு கிடைக்காது. ஏன்னா உண்மையெல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னா மக்கள் புத்திசாலி ஆயிடுவாங்க. அதனால சாஸ்திரங்களை மறைத்து மக்களை சிற்றறிவுடையவர்களாக சிற்றின்பத்தில் ஈடுபட வைக்கிறதுக்காக இந்த அரசாங்கம் 4 தடை செய்யப்பட்ட கொள்கைகளை இன்னைக்கு ஊக்குவிக்குது. மது, மாது, சூது, மாமிசம், சூதாட்டம், இதெல்லாம் ஊக்குவிக்குது. அப்ப இதெல்லாம் ரொம்ப பெரும் பாவச் செயல்கள். அதையெல்லாம் விடுத்து அப்ப பாகவத அறிவை கொடுத்தால் மட்டும்தான் சமூகத்தில் மக்கள் பயனடைய முடியும். இதுதான் ஆன்மீக அறிவு, வித்யா பொட்டன்சி. அப்ப அறிவு அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கிற நாலேஜ் கிடையாது. மருத்துவத்துக்கு படிச்சா நான் பெரிய டாக்டர் ஆயிட்டேன், அதனால எனக்கு அறிவு இருக்கு. என்ஜினியரிங் படிச்சா எனக்கு அறிவு இருக்கு. இது முட்டாளுடைய எண்ணங்கள். ஏன்னா பல ஜீரோ இருக்கலாம், பல செல்வங்கள், கோடிக்கணக்கான சொத்து இருக்கலாம். ஆனா உங்களுக்கு முன்னாடி 1 அப்படிங்கிற ஒரு நம்பர் இல்லைன்னா அதெல்லாம் வீணானது. அதுல எந்த பிரயோஜனம் கிடையாது. ஆன்மீக அறிவு இல்லை அப்படின்னா, பகவானை பற்றிய அறிவு, அப்ப அவித்யா பொட்டன்சியில தான் இன்னைக்கு நிறைய மக்கள் ஈடுபட்டு இருக்காங்க. அறியாமை அப்படிங்கிற தளத்துலதான் நிறைய மக்கள் இன்னைக்கு வாழ்க்கையை ரன் பண்ணிட்டு இருக்காங்க. பதம் 39. சர்க்கே தபோஹம் ரிஷயோ நவயே பிரஜேசாக ஸ்தானே அத தர்ம மக மனு அமராவனிஷா அந்தே தூ அதர்ம ஹர மன்யு வசாசூராத்யா மாயா விபூதயா இமா புரு சக்தி பாஜக. நான் படிக்கிறேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. மொழிபெயர்ப்பு பொருளுரையாசா பக்தி வேதாந்த சாமி பிரபாதுக்கு ஜெய். பிரணாப் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. படைப்பின் துவக்கத்தில் தவமும் நானும் பிரம்மா இனவிருத்தி செய்யும் பெரும் ரிஷிகளான பிரஜபதிகளும் இருக்கின்றோம். பிறகு படைப்பை காக்கும் வேளையில் பகவான் விஷ்ணு ஆளும் சக்திகளை பெற்ற தேவர்கள் மற்றும் கிரகங்களின் அரசர்கள் ஆகியோர் உள்ளனர். ஆனால் இறுதியில் அதர்மமும் பிறகு சிவபெருமானும் மற்றும் கோபம் கொண்ட நாத்திகர்கள் போன்றவர்களும் இருக்கின்றனர். இவர்கள் அனைவரும் பரமசக்தி வாய்ந்தவரான பகவானுடைய வெவ்வேறு சக்திகளின் பிரதிநிதிகள் ஆவார். பொருளுரை. படைப்பின் துவக்கத்தில் முதல் ஜீவராசியான பிரம்மா
தேவருடைய தவத்தின் காரணத்தினால் பகவான் தமது சக்தியை கொண்டு ஜட உலகை படைத்தார். பிறகு பெரும் ரிஷிகள் எனப்படும் 9 பிரஜபதிகள் தோன்றுகின்றனர். சிருஷ்டி பராமரிக்கப்படும் வேளையில் உண்மையான மதமாகிய பகவான் விஷ்ணுவின் பக்தி தொண்டும் தேவர்களும் மற்ற உலகை பராமரிக்கும் அரசர்களும் தோன்றுகின்றனர். இறுதியாக படைப்பு ஒடுங்கிவிட தயாராக இருக்கும் பொழுது முதலில் அதர்ம கொள்கையும் பிறகு சிவபெருமானும் நாத்திகர்களும் தோன்றுகின்றனர். ஆனால் இவர்கள் அனைவரும் பரமபுருஷரின் வெவ்வேறு தோற்றங்களாக உள்ளனர். எனவே பிரம்மா, விஷ்ணு மற்றும் மகாதேவன், சிவன் ஆகியோர் ஜட இயற்கை குணங்களின் வெவ்வேறு அவதாரங்களாவார். விஷ்ணு நற்குணத்தின் சத்துவ இறைவனாக இருக்கிறார். தீவிர ரஜோ குணத்துக்கு அதிபதியாக பிரம்மனும் மற்றும் அறியாமை தமோ குணத்துக்கு அதிபதியாக சிவனும் இருக்கின்றனர். பந்தப்பட்ட ஆத்மாக்கள் ஜட உலகில் சிக்கிக் கொண்டுள்ளனர். முடிவாக இத்தகைய ஆத்மாக்களுக்கு முக்தி அடைவதற்குரிய ஒரு சந்தர்ப்பத்தை வழங்குவதற்காகவே நிரந்தரமற்ற இந்த ஜட சிருஷ்டி உள்ளது. பகவான் விஷ்ணுவின் பாதுகாப்பின் கீழ் நற்குணத்தை விருத்தி செய்து கொள்பவன் வைஷ்ணவ கொள்கைகளை பின்பற்றுகிறான். இதனால் அவன் முக்தி அடைவதற்குரிய மிக சிறந்த சந்தர்ப்பத்தை பெற்று பகவானின் ராஜ்யத்துக்கு உயர்த்தப்படுகிறான். துன்பம் நிறைந்த இந்த ஜட உலகிற்கு அவன் மீண்டும் வருவதில்லை. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. அப்போ பிரம்மா வந்து தவம் செஞ்சு பகவான் வந்து தேனே பிரம்ம ஹிருதாய ஆதி கவியேன்னு வேதத்தை அவரது இதயத்தில் புகுத்தும் போது அவர் இரண்டாவது படைப்பை விசர்க அப்படிங்கிற படைப்பை அவர் தொடங்குறார். சர்க்க அப்படிங்கிற முதல் படைப்பு பகவானால் முதல்ல ஆரம்பிக்கப்படுது. அதுக்கப்புறம் சர்க்க விசர்க அப்படின்னு சொல்லி இந்த படைப்பெல்லாம் தோன்றுது. அப்புறம் 9 பிரஜாபதிகள் வர்றாங்க, அவங்கதான் ரிஷிகள். அப்போ பகவான் விஷ்ணுவின் பக்தி தொண்டும் தேவர்களும் மற்றும் உலகை பராமரிக்கும் அரசர்களும் வர்றாங்க. இப்படி முதல்ல அதர்ம கொள்கையும் பிறகு சிவபெருமானும் நாத்திகர்களும் தோன்றுகின்றனர். ஏன் இங்க நல்லதை மட்டும் படைக்காம கெட்டதையும் படைக்கிறார்? மாயாதேவியின் மூலமா கெட்டதையும் படைக்கிறார் பகவான், அவரோட வெளிப்புற சக்தியின் மூலமாக அப்படின்னு பார்த்தா. ஏன்னா நம்மளுக்கு இங்க எல்லாம் ஜெயில வந்து ரொம்ப ஒரு நல்ல டீச்சர் வைக்க முடியாது. அந்த டீச்சர் வந்து எல்லாரையும் அடிக்கணும், அன்பாலாம் சொல்லி கொடுக்க முடியாது. ஏன்னா அன்பையும் மீறி கடைசி ஸ்டேஜ்ல வந்துட்டா ஒரு அசுர நிலையில் உள்ள ஒரு குழந்தை என்ன பண்ணணும்? சாம பேத தண்டை முதல்ல வந்து சமாதானம் பண்ணி பார்ப்பாங்க. அடுத்தது அவங்க கிட்ட பேசாம இருப்பாங்க. அப்புறம் தண்டனை கொடுத்து திருத்துற வழி. இப்படி 3 வழிமுறைகள் இருக்கு. அப்ப இங்க ஜட உலகல்ல வந்து ஜெயில் மாதிரி நம்மளுக்கு. அப்ப இந்த ஜெயிலுக்குள்ள வந்தவங்கள பகவான் என்ன பண்றார்? முதல்ல வேண்டாம், என்னை விட்டு போக வேண்டாம்னு சொல்றாரா? இல்ல உன்னை விட்டு போய் தான் நான் அனுபவிக்கணும் அப்படின்னு பகவானை விட்டு பிரிந்து வர்றோம். ஆனா அவரை விட்டு பிரிந்து அனுபவிக்க முடியாதுங்கிறத நாம இந்த ஜெயிலுக்குள்ள கத்துக்கணுங்கிறதுக்காக மாயாதேவி வச்சு நம்மளுக்கு பல துன்பங்களை தருகிறார். அப்ப சிவபெருமான் தமோ குணத்துல இங்க வர்றார், நாத்திகர்களும் வர்றாங்க. அப்ப சிவபெருமான் வந்து அழிவு ஏற்படுத்துறார், பிரபஞ்சத்தின் அழிவை ஏற்படுத்துறாரு ருத்ரர். அப்ப அவர் தமோ குணத்துல இருந்தாதான் பண்ண முடியும். இப்ப நீங்க ஒருத்தரை அழிக்கிறீங்க அப்படின்னா நீங்க ரொம்ப நல்லவங்களா இருக்க முடியாது இல்லைங்களா? அந்த இடத்துல உங்களுக்கு கோபம் வரணும், அழிக்கிறோங்கிற ஒரு வெறி வரணும். அப்பதான் உங்களால அழிக்க முடியும். அப்ப இந்த அழிவுக்காக பகவான் விஷ்ணுவே வந்து சிவனாக முக்குணத்தின் தன்மையில தமோ குணத்துல இந்த ஜட இயற்கையை படைத்து காத்து அழித்தல் அப்படிங்கறக்காக பகவான் 3 குணங்களின் அதிபதியாக சம்டைம்ஸ் பிரம்மாவாக ஜீவராசிகளே வர்றாங்க. ஆனா அதற்கு தகுதி இல்லாத ஒரு நேரத்துல பகவானே பிரம்மாவா வர்றார். அப்ப இங்க ஒரே ஒரு பிரம்மா மட்டும்னு கிடையாது, 4 தலை பிரம்மா தான் இந்த பிரபஞ்சத்திற்கு, நாம இப்ப இருக்கிற பிரபஞ்சத்திற்குரியவர். ஆனா இது மாதிரி நிறைய பிரபஞ்சங்கள் இருக்கு, அது மாதிரி நிறைய பிரம்மாக்கள் இருக்கிறாங்க. இப்ப 4 தலை பிரம்மா மாதிரி 1000 தலை பிரம்மா, 1 தலை பிரம்மா, 1,00,000 தலை பிரம்மா, இப்படி ஏகப்பட்ட பிரம்மாக்கள், பிரம்மாண்டங்கள், கோடானு கோடி பிரம்மாண்டங்கள்ல நிறைய பிரம்மாக்கள் இருக்கிறாங்க.
அப்ப இங்க வந்து பந்தப்பட்ட ஆத்மாக்கள் ஜட உலகில் வந்து இப்படி சிக்கிக் கொள்கிறோம். நாமெல்லாம் பந்தப்பட்ட ஆத்மாக்கள், நித்திய பத்தாஸ் அப்படின்னு சொல்லப்படுற பந்தப்பட்ட ஆத்மாக்கள். அப்ப இந்த முக்தி, நாமெல்லாம் முக்தி அடையறதுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை வழங்குறதுக்காக நிரந்தரமற்ற இந்த ஜட சிருஷ்டி உள்ளது. அப்ப நம்மளுக்கு இங்க பிறக்கிறது எதுக்காக? இந்த ஜட உலகம் எதுக்காக பகவான் படைச்சார்? நம்மளுக்கெல்லாம் ஒரு பகவானை நோக்கி திரும்ப போறதுக்கு ஒரு வாய்ப்பை அளிக்கிறதுக்காக. ஏன்னா இந்த ஜட உலகம் ஒரு சிறைச்சாலை. நாமெல்லாம் சிறைச்சாலைக்குள்ள வந்திருக்கிறோம். நம்மளால உண்மையான இருப்பிடம் இது கிடையாது. ஆன்மீக உலகம் தான் நம்மளோட உண்மையான இருப்பிடம், நம்மளோட சொந்த வீடு. இப்பெல்லாம் வாடகை வீட்டுல இருக்கிறோம். அப்ப நம்ம சொந்த வீட்டுக்கு திரும்பி போகணும். அப்ப நம்மளுக்கு அந்த எண்ணமே கிடையாது. வந்த இடத்துலயே செட்டில் ஆக பாக்குறோம். இங்கேயே குழந்தைகளை பெத்துக்கணும், இங்கேயே அனுபவிக்கணும், இடம் வாங்கணும், நான் அதாகணும், இதாகணும், அது வாங்கணும், இது வாங்கணும், இன்னும் நிறைய ஆசைகள் நம்மளோட உள்ளங்கள்ல. அப்ப இந்த ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றுறதுக்கும் வாய்ப்பு கொடுக்கிறார். இதையும் அனுபவி, ஆனா எங்கிட்ட திரும்பி வரணும், அதுதான் உனக்கும் நல்லது. ஜீவராசிகள் துன்பத்திற்கு உண்டாக கூடியவர்கள் அல்ல. அவங்களுக்கும் சத்து சித்து ஆனந்தம் இருக்கிறது. அது எங்க இருக்கும்? பகவான்கிட்ட. அதனால நீ எங்கிட்டயே வா, நீ ஏன் இத்தனை கஷ்டப்படுற அப்படின்னு அவர் திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்துறார். யார் மூலமா? தூய பக்தர்கள் மூலமா. ஆனா அதையெல்லாம் நான் கேட்க மறுக்கிறேன். அப்ப நம்மளுக்கு மீண்டும் மீண்டும் அடி விழுந்துட்டே இருக்கு. யார் மூலமா? மகா மாயை மூலமா மீண்டும் மீண்டும் அடி கொடுத்து திருத்துறாரு. ஏன்னா நம்மள பந்தப்பட்ட ஆத்மாக்கள். பந்தம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஜடத்தின் மேல உள்ள பற்றுதான் பந்தம் ஏற்படுத்துது. ஏன்னா நான் ஒரு உடல் வந்து பஞ்சபூதங்களால் ஆனது. இது ஜட உடல். இன்னொரு ஜட உடல் மேல எனக்கு பற்று. என் கணவன், என் குழந்தை, இது என்னுடைய சொத்து, இது எல்லாமே ஜடம். நம்ம யாரையாவது ஆத்மாவா பாக்குறோமா? இது கணவன் ஆத்மா, இது குழந்தை ஆத்மா, என்னைக்காவது அந்த கண்ணோட்டத்துல பார்த்திருக்கிறோமா? கிடையாது. நாம எல்லாம் அந்த ஜடத்தை மனித உருவம் மேல பற்று கொண்டிருக்கிறோம். யாராவது இந்த ஆத்மா மேல பற்று கொண்டிருக்கிற நீங்க யாராவது நாம சொல்ல முடியுமா? இங்க இருக்கிறவங்களை யாராவது 20 பேர் இருக்கிறோம். நாம யாராவது என் மகனை வந்து ஆத்மாவா பாக்குறேன், நான் உடல் எல்லாம் ஆத்மாங்கிற எண்ணம் எனக்கு இருக்கிறது கிடையாது. அடையாளத்தை வைத்துதான் நாம் அதன் மேல் பற்று கொண்டிருக்கிறோம். இது என் மகன், இது என்னோட மகள், அப்ப இது என் பேரன், இது பேத்தி. இவங்க இல்லைன்னா இவங்களுக்கு ஏதோ ஒரு கஷ்டம்னா நான் துடிச்சு போயிருவேன். ஏன்னா அந்த உடல் பற்று, நானே உடல் அப்படிங்கிற நான் ஞாபகத்துலதான் இருக்கிறேன். அப்ப அதுக்கு ஒரு பேர் வச்சுக்கிறோம். உடலை அலங்கரிக்கிறதுக்காக தினம் நிறைய வேலைகள் செய்யறோம். அந்த உடல் சுகமா வச்சுக்கிறதுக்காக பெரிய பெரிய வீடு. ஆனா ஆத்மாவை பராமரிக்கிறதுக்கு நாம ஏதாவது செய்யறோமான்னு கேட்டா ஒண்ணும் கிடையாது. அப்போ இங்கே முக்தி அடைவதற்கு மிகச்சிறந்த சந்தர்ப்பத்தை பெற்று பகவானின் ராஜ்யத்திற்கு உயர்த்தப்படுவதற்காக பகவான் வந்து இந்த ஜட உலகை படைக்கிறார். துன்பம் நிறைந்த இந்த ஜட உலகுக்கு யாரெல்லாம் பகவானுக்கு சேவை செய்ய அந்த அன்பு தொண்டை வளர்த்துக்கிறாங்களோ அவங்க மீண்டும் இந்த ஜட உலகுக்கு வருவதே இல்லை. அடுத்தது பதம் 40. விஷ்ணோர்னு வீரிய கணானாம் ததோமோ ஆர்த்ததீஹ பார்த்திவானி அபி கபீர் விமனே ராஜாம்சி சங்க சஸ்கம்பய ஸ்வரஜசாஸ்கலாதா ஸ்ரீகிருஷ்ணம் யஸ்மாத்ரிஷாம்ய சதனாசுரு கம்பயானாம். ஹரே கிருஷ்ண மாதாஜி, நான் படிக்கிறேன். படிங்க மாதாஜி. பிரணாம் மாதாஜி. பிரணாம் மாதாஜி. மொழிபெயர் பொருளில் தெய்வத்திற்கு ஆஷா பக்தி வேதாந்த சுவாமி பிரபாதா கி ஜெய். விஷ்ணுவின் வீரத்தை யாரால் முழுமையாக விவரிக்க முடியும்? பிரபஞ்சத்தின் அணுக்கள் அனைத்தையும் எண்ணிவிடக்கூடியவனாக இருந்தாலும் அத்தை விஞ்ஞானியாலும் அதை செய்ய முடியாது. ஏனெனில் திரிவிக்ரமன் என்னும் அவரது ரூபத்தில் தமது பாதத்தின் முயற்சி இல்லாமலேயே மிக உயர்ந்த கிரகமான சத்தியலோகத்துக்கும் அப்பால் 3 ஜட இயற்கை குணங்களின் முடிவு வரை பகவான் உயர்த்தினார். இதனால் அனைத்தும் அசைந்தன. பொருளுரை:
பௌதிக விஞ்ஞானிகளால் அடையப்பட்ட மிக உயர்ந்த விஞ்ஞான முன்னேற்றம் அணுசக்தியின் கண்டுபிடிப்பாகும். ஆனால் பிரபஞ்சம் முழுவதிலும் உள்ள மொத்த அணுக்களை ஒருவனால் எண்ணிவிட முடிந்தாலும் அல்லது தனது படுக்கையை ஒருவன் சுருட்டி விடுவதைப் போல் ஆகாயத்தையே அவனால் சுருட்டிவிட முடிந்தாலும் பரமபுருஷன் வீரத்தையும் சக்தியையும் அவனால் மதிப்பிட முடியாது. பகவான் ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா, படிங்க மாதாஜி. இந்த படிக்கிறேன் மாதாஜி. பகவான் திரிவிக்ரமன் எனப்படுகிறார். ஏனெனில் ஒருமுறை தமது வாமன அவதாரத்தில் அவர் தமது பாதத்தை மிக உயர்த்தி கிரக அமைப்பாகிய சத்தியலோகத்தின் அப்பால் வரை விரிவடைய செய்து ஜட உலகின் திரை என்று அழைக்கப்படும் இயற்கை குணங்களின் முடிவு நிலையை தொட்டார். ஜட வானிற்கு மேல் 7 அடுக்குகள் கொண்ட ஜடத்திரைகள் உள்ளன. அந்த திரைகளையும் கூட ஊடுருவி சென்ற பகவானின் பாத விரல் ஒரு துவாரத்தை உண்டாக்கியது. இத்துவாரத்தின் வழியாகத்தான் காரண ஜலம் ஜடவானிற்குள் பிரவேசிக்கிறது. புனித கங்கை எனப்படும் இந்த நீரோட்டம் 3 லோகங்களில் உள்ள எல்லா கிரகங்களையும் தூய்மைப்படுத்தியது. அதாவது உன்னத சக்தி படைத்தவரான விஷ்ணுவுக்கு சமமானவர் ஒருவரும் இல்லை. அவர் சர்வ சக்தி படைத்தவராவார். அவருக்கு சமமானவரோ அவரை விட உயர்ந்தவரோ எவரும் இல்லை. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா, தேங்க்யூ மாதாஜி. அப்ப பெரிய விஞ்ஞானிகளால் அடையப்படுகின்ற மிக உயர்ந்த விஞ்ஞான முன்னேற்றம் அணுசக்தி கண்டுபிடிப்பு அப்படின்னு நம்மளுக்கு எல்லாம் தெரியும். இந்த அணுசக்தினால அணுகுண்டுகள் தயாரித்து உலகை பகவான் படைச்ச இந்த உலகுல நிறைய பொல்யூஷன் ஏற்படுத்துறது தான் இவங்களோட வேலை. ஆனா இந்த கண்டுபிடிச்ச விஞ்ஞானி இதை ஏன்டா நாம கண்டுபிடிச்சோம் அப்படிங்கிற அளவுக்கு நொந்து போயிட்டார். அணுசக்தியை விஞ்ஞானத்துல வேற விஷயங்களுக்காக பல உற்பத்தி பொருட்களை ஏற்படுத்துறதுக்காக அவர் கண்டுபிடிச்சார். ஆனா இடையில இருக்கிற விஞ்ஞானிகள் என்ன பண்ணாங்கன்னா அதை யூஸ் பண்ணி அணுகுண்டு தயாரிச்சு அதை போர்ல பயன்படுத்தும் முறை. அதனால எவ்வளவு பாதிப்புகள் அப்படிங்கறது நம்ம ஜப்பான்ல பார்ப்போம். ஹிரோஷிமா, நாகசாகி 2 அந்த நகரங்கள் மேல குண்டு வீசினாங்க. அப்ப மக்கள் அப்படியே கொத்து கொத்தா செத்து மடிஞ்சாங்க. அது மட்டுமல்ல, இன்னைக்கு கூட அதன் பாதிப்பு இன்னும் அவங்களுக்கு இருக்குது. நிறைய பேருக்கு கேன்சர், தோல் வியாதி, இந்த மாதிரி பல பாதிப்புகளால மக்கள் மூச்சு திணறல் போன்றவையினால இன்னுமே கஷ்டப்படுறாங்க. அந்த அளவுக்கு அணுகுண்டு சேதத்தை விளைவித்தது. அப்ப நிலத்துக்கடியில அவங்களுக்கு ரசாயனம், அந்த ரசாயனத்தினால ஏற்படுகின்ற மாற்றம், அதனால அந்த நிலங்கள் எல்லாம் பாழ்பட்டதிலிருந்து நிறைய அவங்களுக்கு நிறைய நட்டம் அடைஞ்சாங்க. மக்கள், அந்த ஜீவராசிகள் அவ்வளவு பேர் கொல்லப்பட்டாங்க. ஆனா பகவானுடைய அந்த அஸ்திரங்கள் எப்படிப்பட்டது? அப்ப அந்த ஒரு அணுகுண்டு இந்த விளைவை ஏற்படுத்துச்சு அப்படின்னா பகவானுடைய பிரம்மாஸ்திரம், அது யாரு? அஸ்வத்தாமன் எய்துறாரு. அப்ப அந்த அஸ்வத்தாமன் எய்துகின்ற அந்த பிரம்மாஸ்திரம் எப்படிப்பட்டதுன்னு நம்ம வேத இலக்கியங்களான அந்த பாகவதத்துல நாம பார்க்கலாம். பல கோடி அணுகுண்டுகளை சேர்த்துனா கூட அந்த பிரம்மாஸ்திரத்துக்கு ஈடாகாது. ஏன்னா பிரம்மாஸ்திரம் அது சூட்சமானது, ஸ்தூலமானது கிடையாது. ஆனா இந்த ஸ்தூலமான இந்த அணுகுண்டை விட அது பல மடங்கு அதிக வீரியம் கொண்டது. ஏன்னா ஒரு பிரம்மாஸ்திரம் பல பிரபஞ்சங்களை அழிக்கக்கூடியதுன்னா பாத்துக்கோங்க. அப்ப இன்னைக்கு கொசு மாதிரி ஒரு அணுகுண்டை வச்சுக்கிட்டு நாமெல்லாம் அதுக்கே பயப்படுறோம். அன்னைக்கு பிரம்மாஸ்திரமானது அவ்வளவு வலிமை வாய்ந்தது. அதைத்தான் அஸ்வத்தாமன் வெளியில அனுப்புறார் மந்திரத்தின் மூலமா. ஆனா அதை திருப்பி எடுக்கிறதுக்கு அவருக்கு தெரியல. இப்படி நாம பாக்குறோம். அப்ப பகவான் இப்படிப்பட்டவர். அவருடைய ஒரு சிறு அம்சம்தான் இந்த எல்லாமே. அவரு 10வது அத்தியாயத்துல பகவத்கீதையில சொல்றாரு, என்னுடைய சிறு அம்சங்கள், நான் நட்சத்திரமாக இருக்கிறேன், நான் மாதங்களில் மார்கழியாக இருக்கிறேன், மலர்களில் மல்லிகையாக இருக்கிறேன் அப்படின்னு நிறைய அம்சங்களை. குதிரைகள்ல அந்த அந்த குதிரையா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் ஒரு சிறு அம்சம். பகவான் வைபவத்துல ஒரு சிறு அம்சம். அப்ப கோடிக்கணக்கான வைபவங்கள் இருக்கு, அந்த வைபவங்கள்ல ஒரு சிறு அம்சம். அப்ப பகவான் திரிவிக்ரமாக வாமன அவதாரம் எடுத்து வர்றாரு. அப்ப ஒரு அடியில அவர் உலகை அளந்துடுறார், எல்லா உலகையும் அளந்துடுறார். ஒரு அடியில வானத்தை அளந்துடுறார்.
அப்ப அவர் அளக்கும் போது அந்த அந்த மகத்தத்துவம் அப்படிங்கிற அதுல அந்த மகத்தத்துவத்துல கால் வைக்கிறாரு. அப்போ அந்த பௌதிக உலகுக்கும் ஆன்மீக உலகுக்கும் உள்ள திரையில தான் அவர் கால் வைக்கிறாரு. அந்த திரையில ஒரு ஓட்டை, அவர் பெருவிரல் பட்டு ஒரு ஓட்டை விழுகுது. அப்ப ஆகாய கங்கை, ஆகாயத்தில் இருக்கின்ற அந்த ஆன்மீக உலகத்தில் இருக்கின்ற கங்கை அது வந்து ஜட உலகுக்கு வருது. இவ்வாறு ஜட உலகங்களை எல்லாம் அந்த கங்கையானவள் புனிதப்படுத்துகின்றாள். இப்ப பகவானுடைய பெருவிரல் ஒரு சிறு அந்த துளையை ஏற்படுத்தினால அங்க ஆன்மீகத்துல வந்து கங்கை இங்க கீழே தருவிக்கிறார். ஏன்னா மக்களுக்கெல்லாம் நன்மை செய்வதற்காக. அப்ப பகவானுடைய லீலை ஒவ்வொன்றும் அவர் நடத்துறது எப்படின்னா நம்ம ஜீவராசிகளுக்கு நன்மை ஏற்படுத்துறதுக்காக. அப்ப அது வந்து சத்தியலோகத்திலிருந்து கீழே வருது. ஜடவானில் மேலே 7 அடுக்குகள் கொண்ட ஜடத்திரைகள் இருக்கு. அந்த திரைகளையும் கூட ஊடுருவி சென்ற பகவானின் பாத விரல் ஒரு துவாரத்தை உண்டாக்கியது. அப்ப நாம வந்து நாம் பார்த்திருக்கோம் எப்படி ஒரு தேங்காய் நீர் இருக்கும் உள்ள, அதுக்கு மேல தேங்காய் இருக்கும், அதுக்கு மேல ஓடு இருக்கும், அதுக்கு மேல மட்டை இருக்கும், அதுக்கு மேல நார் இருக்கும், அதுக்கு மேல இப்படி பல அடுக்குகளால் தேங்காய் எப்படி கவரப்பட்டிருக்கிறோ அது போல இந்த பிரபஞ்சமானது பல திரைகளால் கவரப்பட்டிருக்கு. பஞ்சபூதங்கள், நீளம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் அப்படின்னு பஞ்சபூதங்கள், அப்புறம் அகங்காரம் அப்படின்னு பல அடுக்குகளால அது ஒன்றை விட ஒன்று 100 மடங்கு அதிகமா இருக்கும். ஒரு அடுக்கை விட இன்னொரு அடுக்கு பல மடங்கு அதிகமா இருக்கும். இப்படி கவரப்பட்ட பிரபஞ்சங்களை எல்லாம் துளைத்து, யார் எந்த ஒரு சாதாரண மனிதனாலும் இதெல்லாம் தொலைத்து வேற பிரபஞ்சத்துக்கு போக முடியாது. ஆனா பகவான் தான் எல்லாத்துக்குமே காரணகர்த்தா. அவர் தான் எல்லாத்தையும் உண்டாக்கினார். அப்படிங்கிறதுனால அவரால் எல்லாமே முடியும். அவரால முடியாதது ஏதும் கிடையாது. அப்படி அவர் வந்து ஒரு துவாரத்தை உண்டாக்குகிறார். அதுல இருந்துதான் காரண ஜலம். அப்ப காரண கடல் நம்ம பார்த்திருக்கோம். காரண கடல் இருக்கிற அந்த ஜலம் தான் கங்கையாக இங்கு வருகின்றது. அந்த காரண கடல் யார்கிட்ட இருந்து வந்தது? பகவானின் வியர்வை துளிகளால். அவர் வந்து தன்னையே அந்த காரண கடலுக்குள்ள மூழ்கி சயனத்தில் ஆழ்ந்து உறங்குகின்றார். உறங்குறார் அப்படின்னா நம்ம உறக்கம் மாதிரி இல்லை. பப்பரப்பேன் நம்மெல்லாம் தூங்குவோம், அப்படி கிடையாது. அவர் உறங்கினாலும் விழித்திருக்கும் நிலை. எப்பொழுதுமே பகவான் வந்து எப்பவுமே கவனமாக இருக்கின்றார். அவருக்கு எந்த ஒரு சஞ்சலம் கிடையாது. அவர் எப்பவுமே நம்மள மாதிரி தூங்குறது இல்லை. நாம தூங்கினா எதுவுமே இருக்காது. தூக்க நிலையில நம்ம தமோ குணத்துல இருக்கிறோம். ஆனா பகவான் அப்படி கிடையாது. தூக்கத்திலும் அவர் சுத்த சத்துவ குணத்துலதான் இருக்கார். அதனால அவர் சக்தி வாய்ந்தவர். அவருக்கு சமமானவர்களோ அவரை விட மேலானவர்களோ இங்கு யாரும் இல்லை. அடுத்தது பதம் 41. நாந்தம் விதாமி அஹம் அமி முனோயோ அக்ரஜாஸ்தே மாயா பலஷ்ய புருஷ்ய குதோ அவராயே காயன் குணான் தச்ச சந்தானன ஆதிதேவக சேஷோ அதுநாபி சமவஸ்யதி தாஸ்ய பாராம். ஹரே கிருஷ்ண மாதாஜி. படிக்கிறேன் மாதாஜி. படிங்க. ஹரே கிருஷ்ண. மொழிபெயர்ப்பு. நானோ அல்லது உனக்கு முன் பிறந்த முனிவர்களோ சர்வ வல்லமை படைத்த முழுமுதற் கடவுளை முழுமையாக அறிந்திருக்கவில்லை. எனவே நமக்கு பின் பிறந்த மற்றவர்களால் அவரை பற்றி எதை தெரிந்து கொள்ள முடியும்? பகவானின் முதல் அவதாரமான சேஷனுக்கு 1000 முகங்கள் உள்ளன. பகவானின் குணங்களை இத்தனை முகங்களுடன் சேஷன் விவரித்து கொண்டிருந்தாலும் அக்குணங்களை பற்றிய அறிவின் எல்லையை அவராலேயே அடைய முடியவில்லை. பொருளுரை. பரமபுருஷரிடம் முக்கியமாக 3 சக்திகள் உள்ளன. அவை அந்தரங்க, பகிரங்க மற்றும் நடுத்தர சக்திகள் ஆகும். இம்மூன்று சக்திகளிலிருந்து எண்ணிலடங்காத விரிவுகள் வெளிப்படுகின்றன. முழுமுதற் கடவுள் தாமாக சேஷாவதாரமாக வந்து தமது 1000 முகங்களுடைய அச்சக்திகளை பற்றி இடையறாமல் வர்ணித்து கொண்டே இருக்கிறார். இருந்தாலும் அச்சக்திகளை அவரால் மதிப்பிட முடியவில்லை. இதனால் அவரிடம் மறைந்துள்ள சக்திகளை யாராலும் கணக்கிட முடியாது என்பது தெளிவாகிறது. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. அப்ப நானோ அல்லது உனக்கு முன் பிறந்த முனிவர்களோ, இங்க நானோ அப்படிங்கிறது யாரு? ஹரே கிருஷ்ணா. இங்க யாருக்கு உரையாடல் நடைபெறுகின்றது?
பிரம்மா. நானோ அப்படின்னா இங்க பிரம்மா அல்லது உனக்கு முன் பிறந்த முனிவர்களோ. பிரம்மா யாருக்கு சொல்லிட்டு இருக்காரு? நாரதருக்கு சொல்லிட்டு இருக்காரு. யாருமே முழுமுதற் கடவுளை பற்றி முழுமையாக அறிந்திருக்க முடியவில்லை. இப்ப பகவானை பற்றி முழுமையாக அறிந்தவர்கள் யாரும் கிடையாது. அப்போ பக்தர்கள், தூய பக்தர்களுக்கெல்லாம் முழுமுதற் கடவுளை பற்றி தெரியாதா அப்படின்னு கேட்டா தெரியும். ஆனா எல்லாமே ஒரு எல்லைக்குட்பட்டுதான், ஒரு பவுண்டரி. அதுக்கு மேல பகவானை பத்தி புரிஞ்சுக்கிட்டவங்க யாருமே, ஏன்னா பகவானை பத்தி பகவானாலேயே சில சமயம் புரிஞ்சுக்க முடியாது. அந்த அளவுக்கு மகிமைகள், எண்ணிலடங்கா மகிமைகள் கொண்டவர். அவருக்கு கோடானு கோடி பிரபஞ்சங்கள் இருக்கு. அவரது மயிர்கால்ல இருந்துதான் இதெல்லாம் உற்பத்தி ஆகுது அப்படின்னா அவருடைய சைஸ் என்னன்னு நம்மளால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. அவருடைய ஜீவம், அவருடைய அங்கங்கள் தான் நாம் எல்லாருமே. அப்ப ஒரு சிறு அம்சம் நாம. அந்த ஆத்மாவோட சைஸ் நம்ம பார்த்திருக்கோம். முடியின் நுனியில கூறு போட்டாக்க 10,000 கூறுகள்ல ஒரு பங்குதான் ஆத்மாவோட சைஸ். அப்படிப்பட்ட நாம எப்படி பகவானை பத்தி புரிஞ்சுக்க முடியும்? அப்ப பகவானே ததாமி புக்தி யோகம் தம் ஏனமாம் உபயாந்தி தேங்கிறார். தேசாம் ஏவானு கம்பார்த்தம் அகம் அஜ்ஞான ஜம் தமக நாசயாம் ஆத்மா பாவஸ்தோ ஞான தீபேன பாஸ்வதா. அந்த ஞானம் எனும் தீபத்தை நான் கொடுக்கின்றேன் அப்படிங்கிறார். யார் என்னை சரணடைகிறார்களோ அவங்களுக்கு. ஏதாமாம் பிரபத்தியந்தி. அப்ப பகவானை சரணடைவர்களுக்கு அவரை பற்றி அறிவை கொடுக்கிறார். ஆனா முழுமையாக யாராலும் புரிந்து கொள்ள முடியாது. ஏன்னா பகவானுடைய அவருடைய முதல் விரிவங்கம் யாரு அப்படின்னா அனந்த சேசன். அனந்த அப்படின்னா எல்லையற்ற. அப்ப அவர் ஆயிரம் தலைகளால பகவானை பற்றிய புகழை இன்னைக்கும் பாடிட்டே இருக்காரு. ஆனா அவரது புகழ் பாடுறத அவரால ஒன்னும் முடிக்கவே முடியல. அது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. ஏன்னா பகவானுடைய புகழ் ஒரு நாக்கு 10ல 1000 நாக்கு கொண்டு அவர் வர்ணிக்கிறார். நம்மளுக்கெல்லாம் இருக்கிறது ஒரு நாக்கு. அதுலயும் பாத்தீங்கன்னா பௌதிக விஷயங்கள் தான் முக்கால்வாசி பேசுவோம். அப்ப ஆன்மீக விஷயங்களை ஓரளவுக்கு பேசினாலும் நம்மளால எப்படி முடிக்க முடியும்? ஏன்னா பகவானுக்கு ஒவ்வொரு செகண்ட் நன்றி சொன்னாலும் நம்ம அவருக்கு நம்ம கடனை தீர்க்க முடியாது. அவ்வளவு கடன் பட்டிருக்கோம். இப்ப பகவானுடைய நாமம், ரூபம், புகழ், லீலைகள் எண்ணில் அடங்காதது. ஏன்னா எல்லா பிரபஞ்சங்களிலும் அவர் இன்றைக்கும் பல லீலைகளை நடத்திக்கிட்டே இருக்கார். ஒரு இடத்துல கிருஷ்ணரா இருக்கார், ஒரு இடத்துல நரசிம்மரா லீலை பண்ணிட்டு இருக்கார், இன்னொரு இடத்துல அவர் அனந்தனா லீலை பண்ணியிருக்கார், இன்னொரு இடத்துல அவர் வராகரா இருக்கிறார், இன்னொரு இடத்துல இப்படி பல லீலைகள் அவர் புரிஞ்சுட்டே இருக்கார். பல பிரபஞ்சங்கள்ல நடந்துட்டே இருக்கு. சைத்தன்ய மகாபிரபு அவர் இடத்துல இருக்கார். இப்படி பலவிதமான இடங்கள்ல பலவிதமான லீலைகள் இன்னைக்கும் தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு. ஆனா இங்க இருக்கிற லீலைகள் தான் அங்க நடக்குங்கிறது கிடையாது. அங்க கொஞ்சம் மாறி நடக்கும். இப்ப எப்படி நாம பகவானுடைய அவதாரத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம். அப்ப இங்க யசோதா அன்னை அவங்களுக்கு பிறந்தாங்க. அப்போ நாம பேசிட்டு இருக்கோம். அங்க வேற ஒரு பக்தருக்கு பிறந்திருக்கலாம். அப்ப அதே கிருஷ்ணர் வேற ஒரு தாய் தந்தையருக்கு பிறந்திருக்கலாம். அங்க பெயர்கள் மாறுபடலாம். அப்போ அப்படி பார்த்தோம் அப்படின்னா அவரது லீலைகள் நடந்துட்டே இருக்கு. தன்னை ஏகப்பட்ட அம்சங்களாக விரிவடை செய்கிறார். அந்தரங்க சக்தியின் மூலமா, பகிரங்க சக்தியின் மூலமா கிடையாது. அப்ப அவருக்கு நிறைய சக்திகள் இருக்கு. அதுல முக்கியமான 3 சக்திகள் என்னன்னா அந்தரங்க சக்தி, தடஸ்ர சக்தி, அப்புறம் பகிரங்க சக்தி. அது வெளிப்புற சக்தின்னு சொல்லலாம். இப்படி பல சக்திகள் இருக்கு. இம்மூன்று சக்தியிலிருந்து நிறைய விரிவுகள் வந்துட்டே இருக்கு. நம்ம அவங்களுக்கு நான் அந்த சார்ட் அனுப்பியிருக்கேன். எப்படி பகவான் முதல்ல பலராமரா தன்னை விரிவங்கம் பண்றார். அப்புறம் சதுர்வியூகங்களா வர்றார். அந்த சதுர்வியூகங்கள்ல இருந்து அந்த சங்கர்ஷனர்ல இருந்து மறுபடியும் நாராயணர் வர்றார். அந்த நாராயணர்ல இருந்து மறுபடியும் சதுர்வியூகங்கள் வர்றாங்க. அந்த சதுர்வியூகங்கள்ல இருந்து புருஷ அவதாரம், குணாவதாரங்கள் எப்படி வர்றாங்க. இப்ப விஸ்வரூபம் எப்படி எடுக்கிறார். அந்த விஸ்வரூபம் அப்படிங்கிறதுனாலதான் அந்த அந்த புருஷன், ஜட புருஷனாலதான் இந்த ஜட உலகம் இயங்குகின்றது. எப்படி ஒரு உடலுக்கு ஆத்மா இன்றியமையாததோ உடல் இயங்குவதற்கு, ஆத்மா இல்ல அப்படின்னா அந்த உடல் பிணம். அது போல இந்த ஜட உலகங்களுக்கு பரமாத்மா இன்றியமையாதது. ஜட உலகம் இயங்கணும்னா பரமாத்மா வேண்டும். உடலுக்கு எப்படி ஆத்மா முக்கியமோ அது போல இந்த
பிரபஞ்சங்களுக்கு பரமாத்மா முக்கியம். பரமாத்மா இல்லாம இந்த ஜட உலகம் இயங்காது. அப்ப அடுத்தது பதம் 42. ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்டுக்கோங்க. ஏசாம் ச ஏஷ பகவான் தயயே தனத்த சர்வாத்மனா ஸ்மித பதோ யதி நிர்வ்யக்லீகம் தேதுஸ்தராம் அதீதரந்தி ச தேவ மாயாம் நைஷ்யாம் மமாஹம் இதி தே ஸ்வசுகாலபஷ்யே. ஹரே கிருஷ்ணா. ஆனந்தி மாதேஷ் நீங்களே படிங்க. ஹரே கிருஷ்ணா. ஆனந்தி மாதாஜி ஹரே கிருஷ்ணா மாதாஜி. படிக்கிறேங்க மாதாஜி. படிங்க. ஹரே கிருஷ்ணா. ஆனால் பகவானுடைய துண்டில் தூய சரணாகதி அடைவதன் மூலம் முழுமுதற் கடவுளான பரமபுருஷரின் விசேஷ அனுகிரகத்தை பெறுபவரால் கடக்க முடியாத அஞ்ஞான கடலை கடந்து பகவானை புரிந்து கொள்ள முடியும். ஆனால் இறுதியில் நாய்களாலும் குள்ள நரிகளாலும் புசிக்கப்படும் இவ்வுடலில் பற்று கொண்டிருப்பவர்களால் அதை செய்ய முடியாது. பொருளுரை. களப்பற்ற பகவான் பக்தர்கள் பகவானின் பெருமைகளை அறிவார்கள். அதாவது பகவான் எவ்வளவு பெரியவர் என்பதையும் அவரது நானா விதமான சக்தியின் விரிவு எவ்வளவு மகத்துவம் வாய்ந்தது என்பதையும் அவர்களால் புரிந்து கொள்ள முடியும். அழியக்கூடிய உடலில் பற்று கொண்டிருப்பவர்களால் பகவத் விஞ்ஞானத்தை அறிவது மிகவும் கஷ்டம். தான் ஒரு ஜட உடல் என்ற கருத்தை அடிப்படையாக கொண்டுள்ள பௌதீக உலகம் முழுவதும் பகவத் தத்துவத்தை அறியாதிருக்கிறது. பௌதீகவாதி தன்னுடைய ஜட உடலின் நன்மைக்காக மட்டுமல்லாமல் அவனுடைய குழந்தைகள், உறவினர்கள், இனத்தினர் மற்றும் தேசத்தினர் போன்றவர்களுடைய உடல் நலத்திற்காகவும் உழைப்பதில் எப்பொழுதும் சுறுசுறுப்பாக இருக்கிறான். தர்ம சிந்தனையையும் பொதுநல திட்டங்களையும் பௌதீகவாதிகள் வைத்துள்ளனர். இத்திட்டங்கள் அரசியல், தேச மற்றும் உலக கண்ணோட்டங்களை கொண்டவையாகும். ஆனால் இத்திட்டங்களால் தான் இந்த உடல் அல்ல, ஆன்மீக ஆத்மா என்ற எண்ணத்திற்கு அழைத்து செல்ல முடியாது. எனவேதான் உடல் என்ற தப்பெண்ணத்திலிருந்து ஒருவன் காப்பாற்றப்பட்டாலன்றி பகவானை பற்றிய அறிவு ஏற்படுவதற்கு வழி இல்லை. பகவானை பற்றிய அறிவு இல்லை என்றால் ஜட நாகரிகத்தின் எல்லா முன்னேற்றமும் தோல்வியே என்று கருதப்பட வேண்டும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. இப்போ இந்த மனித உடல் எடுப்பது ரொம்ப அரிதானது. அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. அப்ப இந்த மனித பிறவியில எல்லாருக்கும் என்ன ஒரு குறிக்கோளாக இருக்க வேண்டும்? பிறக்கிறோம், படிக்கிறோம், சரி என்ன உங்களோட குறிக்கோள் என்ன அடுத்து அப்படின்னு கேட்டா, நான் நிறைய சம்பாதிக்கணும். சரி, நிறைய சம்பாதிக்க என்ன பண்றீங்க? நான் தொழிலதிபர் ஆகணும். தொழிலதிபர் ஆகிறீங்க. சரி, என்ன பண்றீங்க? நான் இடம் வாங்கணும், நான் நிறைய பொருள் வாங்கணும், அது ஏரோப்ளேன் வாங்கணும், அது வாங்கணும், இது வாங்கணும். சரி, எல்லாம் பண்ணிட்டீங்க. அப்புறம் என்ன பண்றீங்க? அப்புறம் என்ன பண்றது? அப்புறம் தான் யோசிப்பான். அப்புறம் என்ன பண்றது? ஒண்ணு முடியாது. அப்புறம் என்ன? அதுக்கு அடுத்து யோசிச்சு பார்த்தா இறப்பு. அப்ப அந்த இறப்புக்கு ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணீங்களா? ஒண்ணும் கிடையாது. வாழ்ந்தேன், இயந்திரம் போல ஓடினேன், நான் கருவி மாதிரி என்ன நிறைய சம்பாரிச்சதெல்லாம் ஒருத்தர் அனுபவிக்க முடியாது. அது வேற விஷயம். ஒருத்தர் சம்பாதிக்கிறான் அப்படின்னா நாய் மாதிரி இல்ல கழுத மாதிரி நுரத்தல்ல குதிரை வாயில நுரத்தல்ல ஓடுற மாதிரி ஓடிட்டே இருக்கான். கடைசியில என்னன்னு கேட்டா இறப்பு. இறப்பிலிருந்து யாரும் தப்பிக்க முடியாது. அப்ப அவன் நினைச்சிட்டு இருக்கான் தான் உடல் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான். அந்த உடலுக்கு இறப்பு வருது. அப்ப அந்த ஆத்மாவை பத்தி என்னைக்குமே நினைக்கல. தன்னுடன் பிறந்தவர்கள் ஆத்மான்னு தெரியாது. அவங்களையும் உடல் ரீதியில் நாம பாக்குறோம். தனக்கு பிறந்த குழந்தைக்கு உடல் ரீதியாக அனைத்து இன்பங்களையும் தர வேண்டும் என அவன் சம்பாதிக்கிறான். ஆனா அந்த குழந்தை பெருசானவன என்னத்த நீ சம்பாரிச்ச? இந்த இடம் கூட வாங்க முடியலையா? நீ இதை கூட பண்ண முடியலையா? அந்த கேள்விதான் அவன் கேட்க போறான். சோ யார்கிட்டையும் இந்த ஜட உலகத்துல யாருமே நல்ல பேர் வாங்க முடியாது. யாரையும் ஒருவரும் திருப்திப்படுத்த முடியாது மற்றவர்களை. எல்லாருமே அதிருப்தியில தான் இருக்கிறோம். என்ன செஞ்சாலும் இது எனக்கு இல்ல, இதை விட எனக்கு மேல வேணும். யாராவது திருப்தியா இருக்கிறோமா கேட்டா உலகத்துல 99% திருப்தி கிடையாது யாருக்குமே. அப்ப என்ன பண்றாங்க? வாழ்நாள் ஃபுல்லா இப்படியே கழிச்சிடுறாங்க. இப்ப பகவானோட தூய பக்தி தொண்டுல சரணாகதி அடைந்தவங்களுக்கு மூலம் முழுமுதற் கடவுளான பரமபுருஷரின் விசேஷ அனுகிரகத்தை பெறுபவர்களால் கடக்க முடியாத அஞ்ஞான கடலை கடந்து பகவானை புரிந்து கொள்ள முடியும். அப்ப பகவானை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவளோட விசேஷ அனுகிரகம் வேண்டும். We should depend upon him. எல்லாத்துக்குமே அவரை தான் சார்ந்திருக்க வேண்டும். அந்த ஞானம் கிடைக்கணும்னா என்னால கற்பனையில எல்லாம் ஞானம்
கிரியேட் பண்ண முடியாது. வேதத்தை படிச்சா எனக்கு ஞானம் வந்துடாது. அப்ப அந்த ஞானம் வேண்டுமென்றால் அவருடைய விசேஷ அனுகிரகம் வேண்டும், பகவானையே சரணடையணும். ஆனால் இறுதியில் நாய்களாலும் குள்ள நரிகளாலும் புசிக்கப்படும் இவ்வுடலில் பற்று கொண்டிருப்பவர்களால் அதை செய்யவே முடியாது. அதனாலதான் சர்வ தர்மான் பரித்யட்ச மாமேகம் சரணம் பிரஜ அப்படிங்கிறார். என்னை சரணடைபவர்களுக்கு நான் எல்லா அனுகிரகம் பண்றேங்கிறார். என்னை சரணடைன்னு சொல்றார். அப்ப சரணாகதி தத்துவம் அதுல பாத்தீங்கன்னா சத்வித சரணாகதி, அனுகூல்யஸ்ய சங்கல்ப பிரதிகூல்யஸ்ய வர்ஜன ரசஷேதீதி விஸ்வாசோ கோத்ருப்பவே வர்ணம் ததா ஆத்ம நிஷேப கார்பணியன்னு 6 வித சரணாகதி தத்துவங்கள் அதுல இருக்கு. அப்ப அதையெல்லாம் ஃபாலோ பண்ணணும். சும்மா சரணாகதி அப்படின்னு பகவானே உன்னை நான் சரணமடைந்து விட்டேன் அப்படின்னு வாயில சொல்றது கிடையாது. அதுக்கு என்னென்ன கோட்பாடுகள் இருக்கோ அத்தனையும் கடைபிடிக்கணும். அப்பதான் பகவானை பற்றிய அறிவை நம்மளுக்கு தருவார். பக்தியானாம் அபிஜானாதி யாவான் யாசாஸ்மி தத்துவதக ததோமோ தக்தோநாத்வா விசதே தத் அனந்தரம். பகவானை யாரால புரிஞ்சுக்க முடியும்? பக்தர்களால் மட்டுமே புரிந்து கொள்ள முடியும். அந்த தூய பக்தர்கள் ஒண்ணு பாகவதர்களை சரணடையணும், இல்லைன்னா புத்தக பாகவதத்தை சரணடையணும். 2 விதமான ஆப்ஷன் இருக்கு. 2 பாகவதம் இருக்கு. புத்தக பாகவதம், ஒண்ணு பக்த பாகவதம். இப்ப பக்தர்களின் மூலமா பகவானை பற்றி கேட்டு 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 பகவான்கிட்ட சரணடைஞ்சு அந்த ஞானத்தை ஒருவன் பெற வேண்டும். கற்பனையினால யாரும் வளர்த்திக்க முடியாது பகவானை பத்திய ஞானத்தை. அப்ப அந்த பகவத் விஞ்ஞானத்தை அறிவது ரொம்ப ரொம்ப கஷ்டம், சூதுர்லபம். ஏன்னா நிறைய பேர் உடல் பற்று மட்டும்தான் இருக்காங்க. பௌதிக உலகத்துல மட்டும்தான் நாட்டம் இருக்குது. அதையெல்லாம் பௌதிக உலகத்தை பற்றி அறிவைத்தான் வளர்த்து கொள்ள உதவுமே தவிர ஆன்மீக உலகத்தை பற்றி ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க முடியாது. ஆன்மீக விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நாமெல்லாம் அங்க போய் பார்க்க முடியாது. செத்து பார்த்தாதான் நான் மரணத்தின் அனுபவம் எனக்கு கிடைக்கும் அப்படின்னா எல்லாருமே சாக வேண்டியதுதான். அப்ப இது எப்படி தெரிஞ்சுக்கிறது? மரணம் என்பது எப்படி நாம் பிறரை கொண்டு தெரிந்து கொள்கிறோமோ. ஒருத்தர் இறந்து கிடக்குறாரு, ஓ இதுதான் மரணமா அப்படின்னு நானும் செத்து பார்க்கணுமே அப்படின்னு யாராவது முயற்சிக்கிறாங்களா? கிடையாது. அப்ப பக்தி அப்படின்னா ஆன்மீக உலகத்தை நாம போய் பார்க்கணும்னா எவ்வளவு லேயர்ஸ் இருக்குது நாம பார்த்தோம். 7 விதமான அடுக்குகள் இருக்கு. அப்ப நாம போக முடியாது. அப்ப எப்படி தெரிஞ்சுக்கிறது? தூய பக்தர்கள் அங்கிருந்து இங்க வர்றாங்க, பகவான் நமக்காக அனுப்பிச்சு விடுறாங்க. எனது பக்தர்கள் மூலம் எனது உலகை பற்றி அறிந்து கொள். நான் தத்பாஷேதோஷியோ ந சசாங்கோ நா பாவக யக்கத்வா நான் நிவர்த்தந்தே தத்தாம பரமம் மமன். சோ எனது பக்தர்கள் மூலமாக என்னை பற்றி அறிந்து கொள், என் உலகத்தை பற்றி அறிந்து கொள், மீண்டும் என்னிடம் திரும்பி வா, என்னை மறந்து நீ இங்க இருக்கிற அதை பற்றிய ஞாபகத்தை அவர்கள் ஏற்படுத்துவார்கள். அப்ப பகவான் மேல அந்த அன்பை ஏற்படுத்துறதுக்காக இப்ப நாம வைதி பக்தி, கண்டிஷனல் லவ், அப்ப குருவோடைய கட்டளையை பின்பற்றி நாம நடந்துட்டு இருக்கோம். அது ராக அனுபவம் மாறுறதுக்கு வாய்ப்பு எப்படி இருக்கு அப்படின்னா நாம தூய நாம ஜபம் செய்யும் போது கண்டிப்பா அது ராகானுக பக்தியா மாறும். அப்போ உடலெனும் தப்பெண்ணத்தில் ஒருவன் காப்பாற்றப்பட்டாலன்றி பகவானை பற்றிய அறிவு ஏற்படுறதுக்கு வழியே கிடையாது. உடல் 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 பற்றிய சிந்தனை எப்பொழுதும் உடல் ஸ்தலத்திலேயே இருந்தோம் அப்படின்னா பகவான பற்றிய அறிவு நம்மளுக்கு வராது. அப்ப பகவானை பற்றிய அறிவு இல்லையெனில் ஜடநாகரிகத்தின் எல்லா முன்னேற்றமும் தோல்வியே. அதான் நாம சில பிரபுபாதர் அழகா சொல்லியிருக்காரு. எத்தனை 0 வேணா போடலாம், எத்தனை கண்டுபிடிப்புகள் வேணா பண்ணலாம், எத்தனை நாகரிகமா நிறைய கருவிகளை உற்பத்தி பண்ணிக்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி 1 அப்படிங்கிற பகவானை பற்றிய அறிவு இல்ல, பகவானை பற்றிய தெளிவு இல்லை அப்படின்னா அந்த ஜட நாகரிக முன்னேற்றம் அப்படிங்கிறது பிணத்திற்கு செய்யப்பட்ட அலங்காரம் போல. பிணத்திற்கு எப்படி அலங்காரம் பண்ணுவாங்க? நிறைய வீடுகள்ல நம்ம பார்த்திருக்கோம். இருக்கும்போது யாரும் கவனிக்க மாட்டாங்க, இந்த கிழவன் கிடக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பெட்டிலேயே யூரின் மலமெல்லாம் போயிட்டு ஒரு நாற்றம் அடைந்த நிலையில பாதுகாக்கிறதுக்கு யாரும் இல்லாம எல்லாம் வேலைக்கு போயிடுவாங்க. தன்னந்தனியா இருப்பாரு. இல்லைன்னா ரொம்ப அவமதிப்பு, நிறைய திட்டுறது, நிறைய அவமானங்களை எல்லாம் சந்திச்சுட்டு இருப்பாங்க. வயசானவங்க நல்லா இருக்கும்போது அவங்க கிட்ட நல்லா
அவங்க உழைப்பை எல்லாம் அவங்க ரத்தத்தை எல்லாம் வாங்கி குடிச்சவங்க. அவங்க வயதானோன்னா அவங்களுக்கு பராமரிக்க மாட்டாங்க. இல்லைன்னா கொண்டு போய் எங்கேயாவது அனாதை ஆசிரமத்துல விட்டுருவாங்க, ஓல்டேஜ் ஹோம்ல விட்டுருவாங்க. இப்படி எப்பவுமே வந்து உடல் அப்படிங்கிறது இவ்வளவுதான். எத்தனை நீங்க வந்து அறிவுடையவர்களாகவும் இருந்தாலும், பெரிய பெரிய லெக்சர்ஸா இருந்தாலும், பெரிய ஒரு பட்டங்கள் பெற்றிருந்தாலும், வரிசையா பாம்பு மாதிரி MS MD அது இது டாக்டரேட் எல்லாம் போட்டுட்டாலும் கடைசியில என்ன வரும்? வயோதிகம் வரும். அப்ப படிச்சதெல்லாம் மறந்துடும். ஏன்னா நரம்பெல்லாம் வீக் ஆயிடும். அப்ப வயோதிகத்துல உங்களுக்கு வந்து பல் போனா சொல்லு போச்சு அப்படிம்பாங்க. அப்ப யாரும் மதிக்க மாட்டாங்க. இந்த கிழவன் கிடக்குறான், அந்த கிழவி கிடக்குறான்னு போயிடுவாங்க. குழந்தைகள்ல இருந்து யாரும் மதிக்க மாட்டாங்க. அப்ப நம்மளுக்கு யார் ஆதரவு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம என்னைக்கும் பகவானை வந்து நம்மளுடைய சுக்ருதம் சர்வபூதானாம், உற்ற நண்பர் உற்ற துணை யாரு அப்படின்னா பகவான் மட்டுமே. வேற யாரும் கிடையாது. நாம பெத்த மகனோ மகளோ இல்ல, நம்மளோட பணமோ இல்ல, அரசியல்வாதியோ அந்த செல்வாக்கோ எதுவும் நம்மளை காப்பாத்தாது. இப்ப பகவான்கிட்ட தான் போக போறோம். எப்படி எத்தனை கோடி ஜென்மம் எடுத்தாலும் அதுதான் இறுதி. நம்மளோட பாதை அடைய வேண்டிய இலக்கு அது ஒன்றுதான். அதை விட்டு எதுவுமே கிடையாது. இப்ப அந்த தூய்மையான பக்தி தொண்டு எல்லாரும் செய்யணும். தூய பக்தரை சரணடையணும். சேவகனுக்கு சேவகனாக, நாம அடியேனுக்கு அடியேனாக, தாசானு தாசனாக இருந்து வைஷ்ணவ சேவை ரொம்ப முக்கியமானது. அப்ப வைஷ்ணவ சேவை செய்து நாம இந்த பக்தி தொண்டுல முன்னேற எல்லாருக்கும் நம்மளுக்கு பகவான் மீண்டும் வாய்ப்பு கொடுக்கணும். நாம இந்த ஜென்மத்திலேயே பகவான்கிட்ட போய் சேரணும்னு நம்ம எல்லாம் பிரார்த்தனை பண்ணிக்கலாம். ஹரே கிருஷ்ணா. இதோட முடிச்சுக்கலாம். நாளைக்கு பார்க்கலாம். ஓகே.